இந்து கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம கருணா குடிச்சிட்டு எதுக்காக சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணலான்னு ஷர்ட்டை கலட்டிட்டு போகிறாங்க. அப்படின்னு பார்த்து இந்து பின்னிக்கு தள்ளி தள்ளி போயிட்டுருக்காங்க. அப்போது இந்த தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. கருணா நம்மளை ஏதோ பண்ண போகிறான் அப்படின்னுட்டு பார்த்தா உடனே கருணா இந்துக்கிட்ட போகிற மாதிரி போய் இந்த பின்னாடி இருக்கிற அவங்களோட ஷர்ட்டை எடுத்து மாட்டிக்கிறாங்க. ஆமாம், ஷர்ட் எடுக்கத்தான் வந்தியா அப்படின்னு இந்து கேட்டதும் பின்ன உன்னை பக்கவா வந்தா அப்படின்னுட்டு உடனே கருணா தள்ளி போயிடுறாங்க. அப்போ இந்து பரவாயில்லை, இந்த விஷயத்தில் நல்லவனாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இங்கே பாரு, சாப்பாடு இருக்குது, விரும்பினா சாப்பிட்டுட்டு நீ கட்டிலே படு, நான் தரையில் படுத்துக்கிறேன் அப்படின்னுட்டு நம்ம கருணா கீழே படுத்துக்கிறாங்க. அப்போ இந்து ஒரு சாப்பாடு வேணாம், ஒரு மண்ணும் வேணாம் அப்படின்னுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்துவால் பசி தாங்கவே முடியல. வேற வழி இல்லாமல் சாப்பாடை இந்த கருணா பார்க்கறதுக்கு முதல் சாப்பிட்றலாம் அப்படின்னுட்டு அந்த இடத்துல குடுகுடுன்னு சாப்பிட்டுடுறாங்க. அப்படின்னு பார்த்து விக்கல் எடுத்ததும் உடனே கருணா இங்கே பாரு, இந்த திருட்டுத்தனம்லாம் உனக்கு தேவையா, தண்ணி எடுத்து குடி அப்படின்னதும் ஐயோ பார்த்துட்டானே அப்படின்னு இந்து யோசிச்சுட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்துக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஸோ நடந்த அத்தனை பிரச்சனையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் பார்த்தோன்னா நம்ம கருணாவும் இந்துவும் கார் ஷெட்டில் தானே தங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தண்ணியெல்லாம் தெளித்து அழுக்க கோலம்லாம் போட்டு நம்ம கர்நாடக கார் ஷெட்டில் ஒரு சாமி படம் இருக்குது. ஸோ அதுக்கு பூமாலையெல்லாம் போட்டு நம்ம இந்து கியூட்டாக சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து கருணா பார்க்குறாங்க, என்ன நல்ல வாசமெல்லாம் வருதுன்னு பார்த்தா கார் ஷெட்டே பக்தி மயமாக இருக்குது. இதை பார்த்து நம்ம கருணா ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. என்னோட ஹார்ட் செட்டை இப்படி பண்ணியிருக்க, அம்மா இதெல்லாம் உன்னோட வேலை தானா அப்படின்னு போதும். ஆமாம், நான் இருக்கிற காலமாச்சும் எனக்கு சுத்தமாக இருக்கணும், சாமி படம் ஒன்று வச்சுருக்க, அதுக்கு பூ வைக்கணும், சாமி கும்பிடணுங்கிற என்ன கூட உனக்கு சுத்தமாக இல்லையா அப்படின்னு போதும். இது என்னோட இடம், நான் எப்படி வேணுனாலும் இருப்பேன். நீ உன் படத்தை வாங்கிட்டு இதை ஒரு மாதத்துக்குள்ளே ஓடிடு, அதை ஒரு மாதம் வரைக்கும் நீ எப்படியோ இருந்துக்கோ, இல்லைனா அவ்வளோதான் என்கிற மாதிரி சொல்லிட்டு கருணா கிளம்புறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம இந்து யோசிக்கிறாங்க, இப்போ சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லை, நாம் தான் போய் வாங்கிட்டு வரணுமோ அப்படின்னுட்டு உடனே இந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே சாப்பாடு வாங்குறதுக்காக கிளம்புறாங்க. அப்படின்னு பார்த்து கிருபாவும் அவங்க தம்பியும் வராங்க. எங்கே போகிற அப்படின்னும் போதும், இல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்க போகிறோம். ஓஹோ, மகாராணிக்கு ஹோட்டல் சாப்பாடு கேட்குதா? இங்கே பாரு, இந்த வீட்டுக்கு நீ எதுக்கு வந்திருக்க, வேலைக்காரியாக வந்திருக்க. அப்படி பார்த்தா எங்கள் வீட்டில் முதல்ல நீ சமைச்சு கொடு, வீட்டு வேலைக்காரியை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன். இனி விடிய காலையில் எழும்பினதும் எங்கள் வீட்டை சுத்தப்படுத்தலேருந்து சமையல் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலேருந்து மொத்த வேலையையும் நீ தான் பார்க்கணும், எங்கள் அழுக்கு துணி எல்லாத்தையும் நீ வைக்கணும் அப்படின்னதும் உடனே மொத்த பொம்பளைங்களாம் அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போ நம்ம கிருபாவோட தம்பி ஆமாண்ணே நல்லா சொல்லுண்ணா அப்படின்னதும் இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கிற கருணா அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்படின்னு பார்த்து, டே கருணா, என்னடா உன் பொண்டாட்டி கல் மாதிரி நின்றுட்டுருக்கா, என்ன இதெல்லாம் நீ சொல்லி வைக்கலையா அப்படின்னும் போது உடனே கருணா அதான் அண்ணன் சொல்கிறார்ல, போய் சமைச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணு, நீ அப்புறமா சாப்பிட்டுக்கோ அப்படின்னும் போது இது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சரின்னுட்டு உள்ளே வராங்க. அப்படின்னு பார்த்து நம்ம இந்த கிட்ட இங்கே பாருங்கடி, இந்த வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க யாராச்சும் அவள் கூட பேச்சுவார்த்தை வச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கு, அதுக்கப்புறமா அவளோட நிலைமை தான் உங்களுக்கும் அப்படின்னு கிருபாவும் அவங்க அண்ணனும் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நாங்கள் பேசலைங்க அப்படின்னுட்டு நம்ம கிருபாவோட ஒய்ஃபும் மற்றவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அண்ணி என்ன அண்ணி, இவங்க இப்படி மிருகத்தனமாக நடந்துக்கிறாங்க, ஒரு பொம்பளையால் எல்லா வேலையும் எப்படி பார்க்க முடியும், பாவ இந்து அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க.
இந்த பக்கம் நம்ம கிருபாவோட அப்பாவும் படுபாவிங்க. ஒரு பொம்பளை சின்ன பிள்ளைகிட்ட இவ்வளோ வெளியே கொடுத்துருக்கானுங்களே, பார்க்குறதுக்கு ஸ்ரீதேவி மாதிரி இருக்கா, கடவுளே இவனுங்களா அடக்கிறது இந்த தாயாத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருபா அப்பாவும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம இந்த என்ன பண்ணுறாங்கன்னா சமையலை வந்து ரொம்ப வேகமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்லபடியாக சூப்பராக சமையல் பண்ணி முடிச்சுட்டு டைனிங் டேபிளில் கொண்டு வைக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வராங்க. அப்போது அந்த இடத்துல நம்ம கிருபாவோட ஒய்ஃப் மட்டும் இந்து நீ சாப்பிட்டியாம்மா, நீ ஏன் சாப்பிட வேணாமா அப்படின்னு போது, ஏய் யார் வீட்டு சாப்பாடை யாரே சாப்பிட்ற, இங்கே பாரு அவள் ஒரு வேலைக்காரி, இந்த வீட்டில் வேலைக்காரிக்கு என்ன மதிப்புன்னு உனக்கு தெரியும்ல, இங்கே பாரு நாங்கள் சாப்பிட்டு முடிச்ச மிச்சத்தில் எதுவும் கிடந்தா தரையில் போட்டு விடு, பொறுக்கி தின்னுட்டு போகட்டும் அப்படின்னதும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க நம்ம இந்த பக்கம் கருணாவுக்கும் என்ன பண்ணுறேன்னு புரியல. ஸோ ஒரு தட்டில் கருணாவுக்கும் வேறைய சாப்பாடு எடுத்து தரையில் உட்கார வைக்கிறாங்க. கருணாவும் தரையில் உட்காடுறாங்க. இதை பார்த்து இன்னுமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அண்ணான்னு இவ்வளோ விசுவாசமாக இருக்கான், இவனுக்கே தரையிலே போட்டு கொடுக்காங்களே அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கிருபா எல்லாரும் நம்ம இந்த சமைச்ச சாப்பாடை சாப்பிட்றாங்க. பார்த்தா சாப்பாடு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இன்னொரு பக்கம் கிருபாவோட அப்பா சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு, ஏம்மா இந்து உன் கையால் சமைச்ச சமையல் அவ்வளோ அற்புதமாக இருக்குமா, சொல்லப்போனால் இந்த வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க சமைச்சதை விட நீ சமைச்சது தான் ரொம்ப நல்லாயிருக்கு. டே கருணா நீ ரொம்ப கொடுத்து வச்சு வேண்டா, சொல்லப்போனால் என் அம்மா கையால் சாப்பிட்ட டேஸ்ட் வருது அப்படின்னதும் இந்த வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன இவர் இப்படி பாராட்டி பேசுகிறாரு அப்படின்னா இவர் கொஞ்சம் நல்லவராக இருப்பார் போல் இருக்கே அப்படின்னு இந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க. இதோட பார்த்தோம்